ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ஒர்க் அவுட் லாங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்றனால ஹைலி டிமாண்ட், எப்போனாலும் கேட்குறது வயிறு குறையிறதுக்குள்ள எக்ஸசைசஸ். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 5 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். உங்களோட பெல்லி சாகியாக இருக்கிறத, லூஸாக இருக்கிறதெல்லாம் டைட் பண்ணி கோர் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி நல்லா உங்களோட மிட் செக்ஷனை டோன் பண்ணுறதுக்குள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 80% நியூட்ரிஷன் உங்களுக்கு உங்களோட பாடியில் உள்ள ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றனால அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது கூட சேர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பாடி டோன் ஆகும். ஈவன் எக்ஸசைஸ்லேயும் ஒரே ஒரு இடத்துலேருந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் அந்த ஃபேட்டை உறிஞ்சு எடுத்துட முடியாது. ஓவரால் பாடியில் உள்ள ஃபேட்டு குறையும். அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு நல்ல கோரை என்கேஜாக வச்சுட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அது நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகி டோன் ஆகும். ஸோ அந்த சயின்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட்காக ஏதாவது 3 டேஸில் குறைச்சிடலாம், 5 டேஸில் குறைச்சிடலாம் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ ரெகுலர் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக ப்ராப்பர் நியூட்ரிஷன் அண்ட் ஒர்க் அவுட் அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட் இது எல்லாத்துலேயும் இருக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஐம் சாந்தி காசிராஜ், ஃபிட்னஸ் கோச் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். நான் ஆன்லைனில் லேடிஸ்க்கான ஃபிட்னஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணணுன்னாலும் இல்லைனா என்கிட்ட 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னாலும் ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னோட எக்ஸ்க்ளூசிவ்லி உமனுக்கான ஆஃப்லைன் கிளாஸ் கேளம்பாக்கம் சென்னையில் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸோட நம்பரும் அனுப்புகிறேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க எக்ஸசைஸ்க்கு போவோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீத்திங் டெக்னிக் அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோர் என்கேஜாக வச்சு பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் வயிறு ரிலாக்ஸாக இருக்குது. எக்ஸேல் பண்ணும்போது நல்ல வயிறு உள்ள உங்களோட பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ இதுதான் கோர் என்கேஜ்மெண்ட். ஸோ ஆல்வேஸ் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் எக்ஸேல் இன்ஹேல் அப்படின்னு சொல்கிறேன்னா, எக்ஸேல் பண்ணும்போது நல்ல வயிறு உள்ளே போகணும், இன்ஹேல் பண்ணும்போது வயிறு ரிலாக்ஸாக விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளூட் பிரிட்ஜ் மார்ச்சிங் பண்ண போகிறோம். காலை மடக்கி வச்சுக்கோங்க. இங்கேருந்து முதல்ல நார்மலாக இன்ஹேல் பண்ணிக்கோங்க. இப்போது லிஃப்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணிக்கிட்டே மேலே போக போகிறோம். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போக போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கோர் நல்ல என்கேஜாக இருக்குது, நல்லா உள்ளே இழுத்து வச்சுருக்கோம். இப்போ ப்ரீத்திங் இன்ஹேல் எக்ஸேல் நார்மலாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இங்கேருந்து நம்ம மார்ச்சிங்கும் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இந்த மூமெண்ட்டும் பண்ணும்போது நார்மல் இன்ஹேல் எக்ஸேல். ஒரு தடவை லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 20 reps இந்த மாதிரி மார்ச்சிங் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக இன்ஹேல் அண்ட் டவுன். ஸோ மேலே போகும்போது எக்ஸேல் அண்ட் வயிறு நல்ல உள்ள, அதுக்கப்புறமா மார்ச்சிங் 10 to 20 reps. அதுக்கப்புறமா ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் டவுன். இதான் நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸு லெக் ரைஸ் பண்ணிவிட்டு சீசர் பண்ணிகிட்டே கீழே வர போகிறோம். காலை நல்லா நீட்டிக்கோங்க. மேலே போகும்போது எக்ஸேல், ஏன்னா கோரை என்கேஜாக வச்சுட்டு மேலே கொண்டு போகணும். அதனால் எக்ஸேல், வயிறு நல்லா உள்ள, லெக்ஸ் அப். லோவர் பேக்குக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் பட்டு கீழே ஸ்லைட்டாக பாதி கை இப்படி உள்ளே வச்சுக்கலாம். எக்ஸேல் அண்ட் அப். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்பைனை நல்ல தரையில் அமுக்கி வச்சுக்கோங்க. இங்கேருந்து சிசர் பண்ணிக்கிட்டே டவுன். ஃபுல் சிசருக்கும் இன்ஹேல் மட்டும்தான் பண்ணோன்ட்டு இல்லை, இன்ஹேல் எக்ஸேல் நார்மல் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் அண்ட் வயிறு உள்ள கோ அப். அதுக்கப்புறமா கால் விரலெல்லாம் நல்லா வெளியில் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு டவுன். எக்ஸேல் அண்ட் அப். Inhale, normal breathing and down. One more time. Exhale, core engaged பண்ணிட்டு மேலே போனோம். ஒரு தடவை இன்ஹேல் பண்ணுறீங்க. ரொம்ப தூரத்துக்கு நம்ம இப்படி சிசர் பண்ணுறனால அதுக்கப்புறம் நார்மல் ப்ரீத்திங்கில் ஸ்லோலி டவுன். லாஸ்ட் டைம். ஸ்பைன் நல்ல தரையில் அமுங்கி இருக்கட்டும். ஸ்லோலி டவுன். எல்லாமே கண்ட்ரோல்டு ஸ்பீடில் உங்களுக்கு அந்த ஸ்லோலி டவுன் பண்ணும்போது இன்னும் நல்ல கோர் என்கேஜாக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது, காலை அப்படி டைமண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க. கை ரெண்டையும் ஓவர் ஹெட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து அப்படி எக்ஸேல் அண்ட் கம் அப், ஜஸ்ட் ஃப்ளோர் டச். ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் கோ டவுன்.
எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே இழுத்து வச்சுட்டு பின்னாடி போகும்போது இன்ஹேல் அண்ட் வயிறு ரிலாக்ஸாக விட்டுரும். எக்ஸேல், கம் அப், இன்ஹேல் அண்ட் டவுன். லாஸ்ட் ஒன் டைம். எக்ஸேல், ஸ்லோலி டவுன். பாடியை டம்முன்னு போடாமல் ஸ்லோலி டவுன். இந்த சிட்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டைமண்ட் ஷேப்பில் காலை வச்சுட்டு நம்ம இந்த சிட்டப் பண்ணோம். 3 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். 4வது எக்ஸசைஸ்க்கு நம்ம ரிவர்ஸ் பிளாங்க் பண்ண போகிறோம். எஞ்சி உட்காந்துக்கோங்க. நல்லா உங்களோட ஷோல்டரை ரொட்டேட், செஸ்ட் நல்லா ஓப்பன், கை ரெண்டையும் பேக்கில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணிகிட்டே கோ அப். கோரை உள்ளே இழுத்து வச்சுருக்கோம். இப்போது நார்மல் இன்ஹேல் எக்ஸேல், ஹோல்ட் ஃபார் 20 counts அண்ட் ஸ்லோலி டவுன். 20 முடியல ஸ்டார்டிங்லனா ஒரு 10 பண்ணாலும் ஓகே. ரொம்ப முடியல பிகினர்ஸ்க்கு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீ பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் அண்ட் கோ அப் அண்ட் ஹோல்ட், ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் டவுன். ஹோல்ட் பண்ணுறோம் இங்கே அப்படிங் பண்ணும்போது அப்படியே மூச்சையும் ஹோல்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறோம். இன்ஹேல் எக்ஸேல் நார்மல் பண்ணிகிட்ருக்கீங்க. திரும்ப கீழே வரும்போது இன்ஹேல் அண்ட் டவுன். ஸோ லாஸ்ட் ஒன் டைம் நல்லா ஷோல்டர் ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன், எக்ஸேல் வயிறு உள்ள அண்ட் அப். இப்போ இன்ஹேல் எக்ஸேல் நார்மல். கழுத்தை கூட ரிலாக்ஸாக விட்டுருங்க. இன்ஹேல் எக்ஸேல் நார்மல். Slowly inhale and down. Relax. 4 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். லாஸ்ட்டு 5வது நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் பிளாங்க் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பர் பிளாங்க் ஹோல்ட், பட் ரொம்ப மேலே இல்லை, தைஸ் அப்படி கீழே தொங்கக்கூடாது. ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஆப்ஸ் நல்லா டைட். இங்கேருந்து அப்படியே 1 by 1 நீ டவுன். இங்கே ப்ரீத்திங் நார்மல் தான். 1 by 1 knee down. Inhale, exhale, normal. இதுவும் இது மாதிரி 20 taps பண்ணிவிட்டு ஒரு தடவை நீ டவுன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். திரும்பவும் பிளாங்க் போகலாம். 20 taps பண்ணலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. திரும்ப நீஸ் டவுன் வச்சு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்கள் 20 reps ஃபஸ்ட்டு ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் 2 to 3 செட்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா உங்களோட கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணி பெல்லி மிட் செக்ஷனை நல்லா டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.